இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லாம வீட்ல இருந்து டெய்லி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய மெத்தடை பத்தி பார்க்க போறோம். அதுதான் வந்து ரீசெல்லிங் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். இந்த ரீசெல்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து நம்ம வந்து பொருளை வாங்கி அதை கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்றதுக்கு பேர் தான் ரீசெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எதுவுமே தேவையில்ல. 0 ரூபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு பொருளை கம்மியான விலைக்கு வாங்கி நமக்கு மார்ஜினை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து அதிக விலைக்கு விற்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு சேரீ வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேரீயை வந்து நம்ம 100 ரூபாய்க்கு வந்து பார்க்குறோம். அந்த 100 ரூபாய் பொருளை நம்ம வந்து 200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணும்போது, ஒரு போட்டோவை ஷேர் பண்ணும்போது அவங்க அதை வந்து பை பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 100 ரூபாய் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தான் வந்து இந்த பிசினஸ் அப்படிங்கிறது இருக்க போது. இந்த ஒரு பிசினஸ் கேட்டகரியில என்ன வெப்சைட்ஸ் வந்து நல்லா பெஸ்டா இருக்கு, எதுல இன்கம் அதிகமா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு 5 விதமான வெப்சைட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. ரீசெல்லிங் பத்தி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நாம ஏன் ரீசெல்லிங் பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான காரணங்களை பத்தி பார்க்கலாம். அதுல முதல் காரணம் பாத்தீங்கன்னா, நமக்கு எந்த விதமான ஸ்டாக்ஸ் எதுவுமே நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் அமேசான், பிளிப்கார்ட்ல எல்லாம் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாமளே இ காமர்ஸ் பத்தி நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பல்கா வந்து வாங்கி நம்ம வீட்டுல ஸ்டாக் வச்சு அதை சேல்ஸ் பண்ணதான் இன்கம் கிடைக்கும்னு போட்டிருப்போம். பட் ரீசெல்லிங்ல அப்படி தேவையே கிடையாது. அதே மாதிரி வேர் ஹவுஸ் எதுவுமே தேவை கிடையாது. நமக்கு ஸ்டாக்கே வந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதனால வந்து வேர் ஹவுஸும் தேவையில்லை. மூணாவது பாயிண்ட், இது இருக்கக்கூடிய ப்ராடக்டோட இமேஜஸ் மட்டும் நம்ம ஷேர் பண்ணி இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க போறோம். ஸோ அதனால எல்லாருக்குமே வீட்டில இருந்து நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல பார்ட் டைமா மணி ஏர்ன் பண்ண நினைச்சிட்டு இருக்கலாம், இல்ல நீங்க ஃபுல் டைம் ஒர்க் போயிட்டு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன டைம்ல வந்து ஒர்க் பண்ண நினைக்கலாம். எல்லா கேட்டகரி பீப்புளுக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிசினஸ் வந்து நல்லாவே சூட் ஆகும். அதனால எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுக்காங்க. இந்த ரீசெல்லிங் பிசினஸ்ல பெஸ்டா இருக்கக்கூடிய 5 விதமான வெப்சைட்டோட டீடைல்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த 5 வெப்சைட்டுமே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா மணி ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் பிளஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ்மே நமக்கு அவைலபிலிட்டி இருக்கு. இந்த 5 அப்ளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து கேளுங்க. கண்டிப்பா வந்து அதுக்கான வீடியோஸ் நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த வெப்சைட்ஸ் நம்ம ஏர்ன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதை போயிட்டு நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்ஸ்ல வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம சர்ச் பண்ணணும். என்ன விதமான ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ண போறோம், சாரியா இல்ல வந்து குக்கிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸா இல்ல வந்து கிட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸா சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் நீங்க ரெகுலரா ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய சேல்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ப்ரோமோட் பண்ற விஷயம் எங்க பண்ணணும் அப்படின்னா, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நிறைய வந்து ப்ரோமோட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணாதான் நிறைய விதமான சேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். நீங்க ப்ரோமோட் பண்றதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து நமக்கு எவ்வளவு தூரம் மார்ஜின் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சாரி வந்து 500 ரூபாய் இருக்கு, நம்மளோட மார்ஜின் 250 ரூபீஸ் அப்படின்னு நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நாம ஷேர் பண்ணும்போது அந்த ப்ராடக்டோட ரேட் 750 அதான் அவங்களுக்கு ஷோ ஆகும். அவங்க பை பண்ண நினைக்கும் போது அவங்க 750 கொடுத்து தான் பை பண்ண போறாங்க. நமக்கு 250 வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிட போகுது. இதுக்கு பேர் தான் பாத்தீங்க அப்படின்னா மார்ஜின் அப்படி சொல்லுவாங்க. அந்த மார்ஜினை நாம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு 200 ரூபா வேணும்னாலும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 500 ரூபா வேணும்னாலும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் நடக்கும். அதிகமான இன்கம் வேணும்னு சொல்லிட்டு அதிகமா வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ரேட்டை மட்டும் கரெக்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதுல நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய மணிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேட்டா வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் இல்லாம பேடிஎம், யூபிஐ மூலமாவும் வித்ரா பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து நாம எப்படி வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்ம பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ எல்லாருக்குமே இருக்கும். புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமே புதுசா எப்படி வந்து கஸ்டமர்ஸ் வந்து எடுக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ரீசெல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸே பாத்தீங்க அப்படின்னா எனஃப் தான். ஸோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா குரூப்ல வந்து நீங்க இருப்பீங்க. அந்த குரூப்ல எல்லாமே ப்ராடக்டோட டீடைல்ஸ் பத்தி நீங்க ஷேர் பண்ணிட்டே இருக்கலாம். இல்ல நீங்க லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். என்ன ஆப்ஷன்ஸ்னா, உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கீங்க. லேடிஸ் மட்டுமே, ஸோ விமென்ஸ் மட்டுமே வச்சு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் வரக்கூடிய சாரீஸ், பிளவுஸ், இந்த மாதிரி லேடிஸ் ஐட்டம்லாம் வந்து நீங்க ஷேர் பண்ணிட்டே இருக்கும்போது நிறைய சேல்ஸ் வந்து நடக்கும். நான் பர்சனலாவே இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்கேன். ஸோ லேடிஸ் மட்டும் இல்ல, ஜென்ஸுக்குமே பாத்தீங்க அப்படின்னா வாட்சஸ், அப்புறம் ஷூஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஐடியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க லேடிஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல போஸ்ட் வந்து கிரியேட் பண்றது, ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்றது, ஃபேஸ்புக்ல மார்க்கெட் பிளேஸ் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அது மூலமா ப்ரோமோட் பண்ணிக்கலாம். அது போக ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா குரூப்ஸ்மே இருக்கும். நிறைய குரூப்ல வந்து ஆட் பண்ணுங்க. லோக்கல் குரூப்ல ஆட் பண்ணுங்க. லோக்கல் குரூப்ல நீங்க ஆட் ஆயிட்டு அதுல வந்து ப்ரோமோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெலிகிராம்ல சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு தனி கம்யூனிட்டி வந்து கிரியேட் பண்ணிட்டு அது மூலமா சேல்ஸ் வந்து பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், வாட்ஸ்அப்ல உங்களுக்கு 500 கான்டாக்ட்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த 500 கான்டாக்ட்ல டெய்லி 10 பேர் வாங்கினா கூட உங்களுக்கு 1000 ரூபாய், 100 ரூபாய் மார்ஜின் வச்சா கூட உங்களுக்கு 1000 ரூபாய் டெய்லி இன்கமா வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிட்டு ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க வந்து வேரியஸா ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ரீசெல்லிங் பிசினஸ்ல நான் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அது ப்ரூஃப்லாம் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த
ப்ரூஃப் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் தான். ஸோ நிறைய மக்கள் நம்ம தமிழ்நாட்டிலே லோக்கல்ல உங்களுக்கு சுத்தி இருக்க நிறைய மக்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க இன்னமும் வந்து எனக்கு இந்த இன்கம் கிடைக்கல, நான் இன்னும் பல விதமான ஆன்லைன் வெப்சைட்ஸ்ல போயிட்டு நான் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லாம இந்த மாதிரி ரீசெல்லிங்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்க ஒரு பார்ட் டைம் டெய்லி ஒரு 1 or 2 hours மட்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும், உங்க நல்ல ஒரு இன்கம் வந்து பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு 5 விதமான வெப்சைட்ஸ் பத்தி நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட்ல கேளுங்க. ஸோ ஓகே गाइस, திஸ் இஸ் தி வீடியோ. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இன்னும் ஏதாவது ஒரு ஜாப் வந்து தேடிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மணி ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம் வந்து பார்க்கிறேன். அதுவே டாடா பை பை.